நான் உங்களுக்கு கதைக்கிறது கேக்குது தானே? கதைக்கிறது எதுவும் இஷ்யூவா? கதைக்கிறது கேக்குதா? கேக்குது மேடம். ஓகே. நம்ம தொடங்குவோம். உங்களுக்கு போர்டு விளங்குது தானே? ஓகே. இப்ப பாருங்க, நம்ம உங்க சிலபஸ்ல இருக்க ஒரு விஷயம்னா தெரிஞ்சுக்குங்க. ஆனா இது நம்ம படிப்போமே முதல்ல. y சமன் mx சக c. போர்டு விளங்குது தானே உங்களுக்கு? விளங்குது மேடம். ஓகே. y சமன் mx சக c. சரியா? இப்ப இந்த y சமன் msc சொல்றது வந்து m சொல்றது ஸ்லோப். m சொல்றது ஸ்லோப். c சொல்றது இன்டர்செப்ட் சொல்லுவோம். அதாவது வெட்டு துண்டுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஏ லெவல்ல காமர்ஸ் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெட்டு துண்டுன்னு சொல்லி சொல்லுவோம் அது. சரியா? இது ஒரு விஷயம். சரியா? ஒரு வரைபடம் வரையறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல இந்த y சமன் mx என்ற சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே? அடுத்தது இதுல இந்த மேல இருக்க புள்ளிய நம்ம என்ன சொல்லுவோம்? y அச்சுன்னு சொல்லுவோமா, x அச்சுன்னு சொல்லுவோமா? இது y அச்சு, இது x அச்சு. நிலைக்குத்தா இருக்கிறது என்னது? y அச்சுன்னு சொல்லுவோம். கிடையா இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? x அச்சுன்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இதுல இந்த புள்ளிக்கு மேல இருக்கிற இதுகள் எல்லாம் என்னது? பாசிட்டிவ் வேல்யூ. அதாவது என்ன 1 2 3 4 சொல்லிட்டு 5 அப்படியே போய்கிட்டு இருக்க பாசிட்டிவ் வேல்யூவை தான் இங்க நாங்க போடுவோம். இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் என்னது அப்ப? நெகட்டிவ். நெகட்டிவ் வேல்யூ. -1 -2 -3 -4 அப்படியே போய் கொண்டு இருக்கும். அதே மாதிரி இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது இதுகள் எல்லாம் என்னது? பாசிட்டிவ் வேல்யூ. அதுவும் 1 2 3 4 5ன்னு போறதுகள். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது என்னது? மறை வேல்யூ. சரியா? அப்போ ஒரு வரைப்பு வரைய போறீங்கன்னு சொன்னா முதல்ல பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ போடுறதையும் தெரிஞ்சுக்கொள்ளும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நான் சும்மா ஒரு ரீகேப் மாதிரி ஞாபகப்படுத்தினேன். ஓகே? இப்ப சும்மா வரைங்க பாப்போம். இப்ப இப்படி ஸ்லோப் ஒண்ண கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா அதுக்குரிய சமன்பாடு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா y2 மைனஸ் y1 அதன் கீழ் x2 மைனஸ் x1. ஓகேயா? என்னது? y2 y1 x2 x1. ஒரு ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு இது. இதை எழுதி கொள்ளுங்க பாப்போம் முதல்ல. ஓகேயா?
இதுதான் ஒரு ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சமன்பாடுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது பாருங்க, y சமன் 8x சக 3. சரியா? இதுல எனக்கு சொல்லுங்க பாப்போம், m எவ்வளவு, c எவ்வளவு? m எவ்வளவு, c என்னது இந்த சமன்பாட்டுல? M8 C3. C3. அப்போ ஒரு சமன்பாட்டுல m c கண்டுபிடிக்கிறதும் விளங்கிச்சு தானே? அடுத்தது பாருங்க, இந்த வரைபடத்தை வரைஞ்சு கொள்ளுங்க. 3 4. சரியா? 1 2 3 4. சரியா? இத வரைஞ்சு கொள்ளுங்க. 2 3 4 1 2 3 4. ஓகேயா? இதுல வரைங்க. இது முதல்ல வரைஞ்சு கொள்ளுங்க. ஓகே, இது இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப இதுல சொல்லுங்க, இப்ப நான் ஸ்லோப்புக்குரிய சமன்பாடுன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். s சமன் y2 minus y1 x2 minus x1. சரியா? இது ஸ்லோப்புக்குரிய சமன்பாடுன்னு நான் சொன்னேன். இப்ப இதுல நம்ம ஒரு வரைபடம் வரைய போறோமா இருந்தா, அந்த வரைபடத்துக்கு எங்களுக்கு என்ன தேவை? x ன்ற அச்சுக்கு ஒரு கூறும் y ன்ற அச்சுக்கான ஒரு கூறும் தேவை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க பாப்போம். இப்ப நம்ம சும்மா சொல்லுவோம், இப்ப இல்ல 2 கூறு இருக்கு தானே, இங்க 4க்கும் 4க்கும் 1 இருக்கு, 2க்கும் இங்க 2க்கும் இருக்கு. அப்ப 2 இது இருக்கு. அப்ப நான் முதலாவது இங்க ஏன்னு சொல்லி இது பண்ணிக்கொள்றேன், இது நான் பின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கொள்றேன். இப்ப சொல்லுங்க பாப்போம், நான் ஒன்று சொல்றேன். ஏக்கு வான எக்ஸ் அச்சுக்கு ஒரு இது நம்பர் என்னது? 4. வைக்கான எக்ஸ் ஏக்குரிய நம்பர் என்னது? 4. இது சொல்றது இப்ப முதலாவதா நம்ம எப்பவுமே எழுதுறது எக்ஸ் ஒரு புள்ளியை நம்ம குறிக்கிறதுக்கு 2 இது தேவை. இப்போ எக்ஸ்ல ஒரு புள்ளி இருக்கணும், வைல ஒரு புள்ளி இருக்கணும். அந்த அந்த ரெண்டை தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். அப்ப அந்த ரெண்டுல முதலாவதா நம்ம எப்பயுமே எக்ஸ தான் எழுதுவோம், எக்ஸ் அண்ட் ஒய். இப்ப பிக்கு சொல்லுங்க பாவம், பில என்ன வரும்? பில என்ன வரும்? y அச்சுல புள்ளி எத்தனை இதுல இருக்குது? 2. x அச்சுல 2. ஓகேயா? இப்ப இதுல ஸ்லோப்ப காண சொன்னா, இப்ப சொல்லுங்க பாப்போம். இத நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஒன் x ன்னு சொல்றேன், செகண்ட் நான் y ன்னு சொல்றேன். அப்ப x2 என்னது? இது நான் 1 எடுத்துக்கொள்றேன், இது நான் 2 எடுத்துக்கொள்றேன். அப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க பாப்போம், y2 என்னது? y2ல இருந்து நான் y1 கழிக்கிறேன். அப்ப y2 எவ்வளவு? சாரி, b 4 4 தானே? இது 4 b எடுங்க, இது b, இது a எடுங்க, இது b, இது a, இது 2. ஓகே? இப்ப சொல்லுங்க பாப்போம், நான் இப்ப என்ன செய்யறேன்? y2ல இருந்து y1 கழிக்கிறேன். அப்ப y2 எவ்வளவு? y2 எவ்வளவு? 4 மைனஸ் 2. x2 எவ்வளவு? அதே தான், 4 மைனஸ் 2. இது செய்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? 1ன்னு சொல்லி வரும். இது உங்களுக்கு சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா, ஒரு சமன்பாடை கொடுப்பாங்க. சரியா? அந்த சமன்பாடை கொடுத்துட்டு அந்த சமன்பாடை வச்சு உங்களை வரைய சொல்லுவாங்க. அதுக்கு முன்னுக்கு நீங்க சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி நான் இதை நான் சொன்னேன். இப்ப உங்களுக்கு ஒரு கணக்கு செய்யற நேரத்துல அது விளங்கும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப சொல்லுவோம். ஓகே, இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்படி தர்றாங்க. y சமன் 4x
பிளஸ் 5ன்னு சொல்லி தராங்க. இதை வச்சு உங்களுக்கு வரைபை வரைய சொல்றாங்க. எக்ஸ் வரைபை வரைய சொல்றாங்க. இப்போ வரைவு ஒண்ணு வரைகிறேன்னு சொன்னா எங்களுக்கு என்னென்ன தேவை? எக்ஸுக்கான நம்பரும் தேவை, ஒய்க்கான நம்பரும் தேவை. அப்பதானே எங்களுக்கு இணைக்க முடியும். இப்ப எக்ஸ் அச்சுல ஒரு நம்பரும் ஒய் அச்சுல ஒரு நம்பரும் புள்ளி இருந்தா தான் இங்க ஒரு புள்ளி வரும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸ் அச்சுல ஒரு புள்ளியும் ஒய் அச்சுல இன்னொரு புள்ளி இருந்தா தான் இங்க புள்ளி வரும். அப்பதான் எனக்கு இது இணைக்க முடியும். என்ன அப்ப எனக்கு என்னது? எக்ஸ் அச்சுக்குரிய ஒரு நம்பரும் வேணும், ஒய் அச்சுக்குரிய ஒரு நம்பரும் வேணும். அதைத்தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி பார்க்க போறோம். சரியா? இப்ப உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறாங்க பாருங்க. y சமன் 4x சக 5 எழுதிக்கொள்ளுங்க. சரியா? இப்ப இதை வச்சு உங்களுக்கு வரைவும் சமன்பாடையும் எழுத சொல்றாங்க. வரைப வரைய சொல்றாங்க. முதல்ல அப்ப நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ் அச்சுக்குரியதும் ஒய் அச்சுக்குரியதுமான விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சு கொள்ளணும். அப்ப நான் என்ன போட்டுக்கிறேன்? எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன், ஒய்ன்னு போட்டுக்கிறேன். சரியா? போட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ஒண்ணு நான் வரைஞ்சுக்கிறேன். ஓகேயா? இப்ப இதுல எக்ஸ்ன்னு சொல்ற இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான நம்பரை போடணும். தேவையான நம்பர்னா இங்க 4 இங்க 5 அப்படி இல்ல. உங்களுக்கு எந்த நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணணுமோ அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இதுல ஸ்டார்ட் பண்றது வந்து மறை 2ன்னு சொல்லி. உங்களுக்கு மறை 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், மறை 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்க விருப்பம். ஓகே. -2 -1 0 +1 and +2ன்னு சொல்லி நான் போடுறேன். ஓகேயா? இப்ப உங்களுக்கு நான் ஒரு சமன்பாடு சொன்னேன். என்னது? y சமன் mx சக c. இதுதான் வரைபு வரையறதுக்கான சமன்பாடு உண்டு. சரியா? இப்ப சொல்லுங்க பாப்போம். எனக்கு y சமன் mx சக c. இதுல m எது? 4, c எது? 5. ஓகே. அப்ப இந்த x ன்னு சொல்ற இடத்துல நான் முதலாவது என்ன செய்யறேன்? -2 பிரதியிடுறேன். அப்ப பிரதியிட்டா பாருங்க, y சமன் 4 தர -2 சக 5. இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? மறை y சமன் என்னது? மறை 3ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அப்ப நான் அதை இங்க போடுறேன். சரி, சேம். அடுத்தது நம்ம என்ன செய்வோம்? இந்த x என்று சொல்ற இடத்துல நான் என்ன செய்வேன்? 1 போட்டு பிரதியிடுறேன். அதை பிரதியிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1ன்னு சொல்லி ஒரு ஆன்சர் வரும். அதை நான் இங்க போடுறேன். அத மாதிரி நீங்க இந்த எக்ஸ் என்று சொல்ற இடத்துல இந்த எக்ஸுக்குரிய நம்பர்களை போட்டு பிரதியிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர்களை எக்ஸ் y அச்சுல போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா சரி. அப்ப இதுங்க உங்களுக்கு ஆன்சர் வரும் வந்து 5, 9 and 13. இப்ப சொல்லுங்க பாப்போம். ஒரு வரைவு வரையறதுக்கு என்ன தேவை? எக்ஸ் அச்சுக்குரிய கூறும் y அச்சுக்குரிய கூறும் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னேன். அப்ப இப்ப சொல்லுங்க, எனக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் அந்த புள்ளி வைக்கிறதுக்கு எனக்கு இப்போ நான் எக்ஸுக்குரியதும் y-க்குரியதும் எடுத்துட்டு தானே. இப்ப ஃபர்ஸ்ட் என்னது? மறை 2ம் அடுத்தது மறை 3ன்னு எடுத்துட்டு, அடுத்தது மறை 1ம் 1 எடுத்தாச்சு. அடுத்த புள்ளி 0ம் 5ம் எடுத்தாச்சு. அடுத்த புள்ளி என்னது? 1ம் 9ம் எடுத்தாச்சு. அடுத்தது என்னது? 2ம் 13ம் எடுத்தாச்சு. ஓகேயா? அப்ப ஒரு வரைவு வரையறதுக்கு முன்னாடி இருங்க, வர்றேன். ஒரு 2 minutes இருங்க.
ஓகேயா? அப்ப எனக்கு ஒரு வரைவு வரைகிறேன்னா நான் என்ன சொன்னேன்? எக்ஸ் அச்சுக்குரிய புள்ளியையும் y அச்சுக்குரிய புள்ளியும் என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அப்ப அந்த புள்ளிய நான் உங்களுக்கு ஒரு சமன்பாடு கொடுப்பாங்க. அந்த சமன்பாடை வச்சு நான் புள்ளி எடுக்கிற மெத்தட சொன்னேன். நான் என்ன செய்த முதல்ல y xன்னு போட்டுக்கிட்டேன். அதுல y xக்குரியது வந்து உங்க விருப்பம். -2ல தொடங்கியிருக்கேன். நீங்க -3ல இருந்து தொடங்கலாம், -4ல இருந்து தொடங்கலாம். அது உங்க விருப்பம். அந்த இலக்கத்தை போட்டுட்டு அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? y. y-க்குரிய சமன்பாடு என்னது? y சமன் ms சக c. இந்த சமன்பாடு தான் உங்களுக்கு இங்க கணக்குல கொடுத்திருக்காங்க. அப்ப y சமன் x 4x சக 5. அதுல நான் என்ன செய்யறேன்? இந்த எக்ஸ் என்ற இடத்துல நான் போட்டிருக்க இந்த நம்பரை பிரதியிட்டு y-க்குரிய நம்பர்களை நான் எழுதுறேன். எழுதிட்டு இப்ப நான் 2 புள்ளிகள் எழுதுறேன்னு சொன்னா என்னது? புள்ளிகள் எழுதுறேன்னா புள்ளி நம்ம என்னத்தை எழுதுவோம்? எக்ஸ் புள்ளியை தான் எழுதுவோம். அடுத்தது எது எழுதுவோம்? y புள்ளி எழுதுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து மறை 2 மறை 3, அடுத்தது மறை 1 1, அடுத்தது 0 5, அடுத்தது என்னது 1 9, அடுத்தது என்னது 2 13. இதை எழுதி கொள்ளுங்க பாப்போம். சரியா? இப்ப நாம புள்ளிகளும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்ய போறோம்? வரைவு வரைய போறோம். இதை எழுதி கொள்ளுங்க. நான் எல்லாத்தையும் அழிக்க போறேன். சரியா? இப்ப உங்க புள்ளிகளை வச்சு வரைவுக்கு போடுற இலக்கத்தை நீங்க தெரிந்து கொள்ளலாம். இப்ப சொல்லுவோமே, நான் எடுக்கிறேன் வந்து இது y அச்சு, இது x அச்சு. சரியா? சரியா? இப்ப இதுல நான் எடுக்கிறேன் வந்து இங்க எக்ஸ் அச்சுக்கு எடுக்கிறேன் வந்து 1 2 3 எடுக்கிறேன். 1 2 3 4 5. இப்போ உங்களுக்கு வந்த நம்பர்ஸ்ல படிப்பு பெரியவங்க, அதனால உங்களுக்கு தெரியும் என்ன, அது 5 10 கொண்டு போறது, 2 4 3 கொண்டு, அது உங்க விருப்பம். 1 2 3 கொண்டு போனா 1 2 3 கொண்டு போங்க. நான் இங்க 1 2 3 கொண்டு போனேன். இது 1 2 3 கொண்டு போனேன். இதே 1 2 3 தான் கொண்டு போகணும். இத எந்த அமௌண்ட்ல கொண்டு போறீங்களோ அதையே கோட்ட அமௌண்ட்ல தான் மத்ததையும் கொண்டு போகணும். அப்படி மாறி எதுவும் வச்சிடாதீங்க. ஏன்னா அதுவும் அந்த வேலைகளும் நிறைய பேர் செய்யறது. ஓகேயா? இங்க 3 4 5 நான் போடுறேன். 1 2 3 மறை. சரியா? போட்டுட்டேன். அப்ப நான் இந்த இலக்கங்களை நான் எழுதுறேன் வந்து ஏன்னா 13ன்ற நம்பர் எல்லாம் வந்துருந்துச்சு தானே. சோ நான் அதை எடுக்கிறேன் வந்து இப்படி 5 10ன்னு எடுக்கிறேன். 5 10 15 20ன்னு எடுக்கிறேன். அப்ப இதையும் மறை 5 மறை 10 மறை 15 மறை 20ன்னு எடுக்கிறேன். சரியா? இப்ப சொல்லுங்க பாப்பா, எனக்கு முதல் ஸ்லோப் என்ன வந்துச்சு? மறை 2 என்ன வந்துச்சு? மறை 2 மறை 3. நீங்க எழுதுறேன் பாருங்க. மறை 2 ஃபர்ஸ்ட் வந்துச்சு, மறை 3. அடுத்தது எனக்கு என்ன வந்துச்சு? மறை 1 1. அடுத்தது எனக்கு என்ன வந்துச்சு? 0 5. அடுத்தது எனக்கு என்ன வந்துச்சு? பிளஸ் 1 9. அப்ப அதுக்கு அடுத்தது எனக்கு என்ன வந்துச்சு? 2 13. அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இங்க நம்பர்ஸ்களை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. சரி, அப்ப முதலாவது இது ஃபர்ஸ்ட் எப்பயும் நான் சொன்ன எது எழுதுவோம்? எக்ஸ். இது ரெண்டாவது எழுதுறது எப்பயும் என்னது? y. அப்ப இந்த எக்ஸ்ல முதலாவது என்னது? மறை 2. இந்த இருக்கு மறை 2. அடுத்தது என்ன இருக்கு? மறை 3. மறை 3 சொல்றது இங்கனமாய் வரும். நான் 5ல தான் எடுத்திருக்கேன். அப்ப மறை 3 சொல்றது இங்கனமாய் வரும். ஏன்னா இங்கனமாய் வரும். அப்ப இதுவும் சந்திக்கிற புள்ளில நான் இங்க டாட் போட்டுக்கொள்றேன். ஓகேயா? இதுவும் சந்திக்கிற புள்ளில நான் என்ன செய்யறேன்? டாட் ஒன்னு போட்டுக்கொள்றேன். ஜாயின் ஆக முடியவில்லை.
குட் ஈவினிங் அக்கா. சரியா, அப்ப நான் இங்க புள்ளிய போட்டுக்கொள்றேன். அடுத்தது பாருங்க, மறை உண்டு உண்டு. சொல்லுங்க, மறை உண்டு இங்க இருக்கு. அடுத்தது உண்டு. அப்ப புள்ளி எங்கன வரும்? புள்ளி எங்கன வரும்? மறை உண்டும் உண்டும். அப்ப நான் புள்ளியை இங்க போடுறேன். அடுத்தது 0 0 5. எக்ஸ் அச்சுல 0 y அச்சுல 5. அப்ப ஆன்சர் இங்க வரும், டாட் இங்க வரும். அடுத்தது அடுத்த இலக்கம் என்னது? பிளஸ் 1 9. பிளஸ் 1 9. 9 சொல்றது இங்க வரும் என்ன? அப்ப நான் இங்க போட்டுக்கிறேன். அடுத்தது அடுத்தது என்ன இருக்குது? 2 13. 2 13. 13 சொல்றது இங்க நம்ம வரும் என்ன? 2 இங்க போட்டுக்கிறேன். அப்ப நான் இது ஃபுல்லா இணைச்சேன்னு சொன்னா உங்களுக்கு போடணும் வரும். இது எனக்கு போர்டுலனால இப்படி கோடு போகுது. நீங்க சரியா செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சரியா கோடு வரும். ஓகேயா? இது கிளியரா? நான் இப்ப ஒரு சமன்பாடு கொடுத்து அந்த சமன்பாடுல எப்படி இந்த புள்ளிகள் எடுக்கிறதும் வரைவும் வரைகிற மாதிரி சொல்லி கொடுத்தேன். கிளியரா? இது டவுட்டா உங்களுக்கு? எதுவும் டவுட் இருக்கா? நான் அகைன் எதுவும் சொல்லணுமா? ஓகேயா? சரி, அப்ப நான் இப்ப இதை அழிக்கிறேன். ஒரு புள்ளி எடுத்தா வரைவு வரைகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்க, இப்படியே உங்களுக்கு சமன்பாடு கொடுக்கலாம். y சமன் x வர்க்கம் சக 3. சரியா? நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இந்த எக்ஸ் வர்க்கம்னு சொல்லி வந்தா உங்களுக்கான வரைவு எப்பவுமே ஒன்று இப்படி வரும், இல்லாட்டி இப்படி வரும். என்ன நடக்கும்? உங்களுக்கு வரைவு இந்த மாதிரி வரும், இல்லாட்டி வரைவு இந்த மாதிரி வரும். ஓகேயா? எக்ஸ் வர்க்கம்னு சொல்லி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா வரைவு ஒன்று இந்த மாதிரி வரும், ஒன்று இப்படி வரும். இது சொல்லுங்க. இல்ல மிஸ். ஓகே ஓகே. ஓகே, நான் நினைக்கிறேன் எனக்கு மெசேஜ் போட்டவங்க அட் ஆகி இருக்குறீங்க. எஸ் மேடம். சரியா? இப்ப உங்களுக்கு ஓகே மேடம். ஏற்கனவே இருந்தீங்களா நீங்க இதுல? எஸ் இருந்துட்டா மேடம். லீவ் ஆகுறீங்க? எஸ் மேடம். ரைட். ஓகே. அது நிறைய பேர் இஷ்யூ போடுறீங்க, ஆனா அது உங்களோட சைட் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் அப்செட்டா என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா? இப்போ ஒரு சமன்பாடு கொடுத்தாங்கன்னு சொன்னா வர்க்க மூலம் எக்ஸ் வர்க்கம்னு சொல்லி வந்தா நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? இந்த மாதிரி வரும், இல்லாட்டி வரைவு இந்த மாதிரி வரும். இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு கணக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேயா? இப்ப இப்படி ஒரு இதை தந்துட்டு உங்களுக்கு வரைவு வரைய சொல்றாங்க. இப்ப நம்ம முதல்ல என்ன செய்யணும்? அச்சுகளை எடுக்கணும். என்ன? எக்ஸ் அச்சுக்குரியது என்னது, y அச்சுக்குரிய நம்பர்ஸ்களை எடுக்கணும். அப்ப நம்பர்களை எடுத்தா தான் ஒரு கோடு எங்களுக்கு கோடோ இல்லாட்டி ஒரு கேர்வோ எது இலக்கிறதுக்கும் எங்களுக்கு என்ன வேணும்? எக்ஸ் புள்ளி வேணும், y புள்ளி வேணும். அது ரெண்டும் இதுக்கு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல போட்டுக்கொள்ளுங்க எக்ஸ். சரியா? இந்த எக்ஸ் சொல்ற இடத்துல உங்களுக்கு என்ன நம்பர் வசதியோ அதை போட்டுக்கொள்ளலாம். நான் இப்ப தொடங்குறேன் வந்து மறை 3ல இருக்கு. நீங்க மறை 4ல இருந்தும் தொடங்கலாம், மறை 5ல இருந்தும் தொடங்கலாம். அது ஒரு இஷ்யூ கிடையாது. புள்ளிகள் நீங்க வைக்கிறது உங்களோட இது. நான் இதை மறை 3ல இருந்து தொடங்குறேன்.
அப்ப மறை 2 மறை 1 0 ஆனா 1 2 3 1 2 அடுத்தது 3 சரியா போடுறேன் போட்டுட்டு அடுத்தது எக்ஸ் வர்க்கம் இங்க வர்க்க மூலம் இருக்குதானே எக்ஸ் வர்க்கத்தை நான் இங்க போடுறேன் இப்ப சொல்லுங்க பாப்பா இந்த எக்ஸ் வர்க்கம்னு சொன்னா என்னது இந்த எக்ஸோட வர்க்கம் அப்ப மறை 3 வர்க்கம் என்னது என்னது நேர் 9 9 அடுத்தது 2 வர்க்கம் 4 4 2 வர்க்கம் 4 மறை 1 வர்க்கம் 1 1 அடுத்தது 0 அடுத்தது 1 4 அடுத்தது என்னது 9 9 9 போட்டாச்சு சரியா இப்ப அடுத்ததா நம்ம என்னது செய்ய போறோம் சி இந்த சி என்ற இலக்கத்துல என்ன வந்திருக்கு உங்களுக்கு +3 அப்ப அந்த +3 நான் இதோட ஆட் பண்ண போறேன் சரியா அப்ப நான் இங்க எல்லா இடத்துலயும் 3 3 நான் போட்டுக்கொள்றேன் சரியா இப்ப y என்ற இடத்துல நான் என்ன செய்ய போறேன்னா y சொல்றது என்னது இந்த x வர்க்கத்தையும் +3 கூட்டினா என்னது yன்றது தானே இங்க அர்த்தம் அதைத்தான் இங்க செய்ய போறேன் இந்த x வர்க்கத்தையும் +3 கூட்டுறேன் அப்ப x வர்க்கத்தையும் +3 கூட்டி சொல்லுங்க பாப்போம் இங்க என்னது 12 12 அடுத்தது 7 7 அடுத்தது 4 4 அடுத்தது 3 3 4 12 7 12 தானே 12 ஓ 12 ஓகே இத முதல்ல எழுதி கொள்ளுங்களேன் இத நான் உங்களுக்கு சார்ட் படி சொல்லியிருக்கிறேன் முதல்ல நான் என்ன செஞ்சேன் சமன்பாட்டுல செய்யற மாதிரி சொன்னேன் இதை நான் உங்களுக்கு சார்ட் படி சொல்லியிருக்கேன் நான் என்ன செய்திருக்கேன் இந்த எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் என்று சொல்ற இடத்துக்கு நம்பர்ஸ்களை போட்டிருக்கேன் அப்ப இது என்னது எக்ஸ் இதுல எடுக்கிறேன்னு சொன்னா சமன்பாட்டுல எடுக்கிறேன்னு சொன்னா இப்போ ஒன்று எடுப்போமே எக்ஸ் வர்க்கம்னு சொன்னா இதுல வர்க்க மூலம் 9 சக 3 அப்ப என்னது 12 அதைத்தான் நான் இங்க போட்டிருக்கேன் உங்களுக்கு இப்படி சமன்பாட்டுலயும் எடுக்கலாம் இப்படி சார்ட் எடுத்து எடுக்கிறனாலும் எடுக்கலாம் ஓகேயா 2 வழி இருக்குது ஒன்னு டைரக்டாவே சமன்பாட்டுல எடுக்கிறேன்னு எடுத்துக்கொள்ளுங்க இப்படி சார்ட் எழுதி எடுக்கிறேன்னு எடுத்துக்கொள்ளுங்க நீங்க சார்ட் எழுதி எடுக்கிறீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு அந்த மிஸ் ஆகாது அதுக்காக வேண்டி இதை பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இது உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகாது ஓகேயா இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம் முதலாவது அச்சு என்னது எக்ஸ் அச்சுல முதலாவது என்னது மறை 3 y என்னது 12 12 அடுத்தது மறை மறை 2 7 7 அடுத்தது மறை 1 மறை 1 4 அடுத்தது 0 3 3 அடுத்தது என்னது 1 4 அடுத்தது என்னது 2 4 அடுத்தது என்னது 3 12 இப்ப இந்த புள்ளிகளை நீங்க இணைச்சுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு என்ன நடக்கும் ஒரு கர்வ் மாதிரி நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க எக்ஸ் வர்க்கம்னு சொன்னா நான் என்ன சொன்னேன் இப்படி ஒரு வரைவு சரி இப்படி ஒரு வரைவு சரி வரும் முதல்ல இதை நீங்க மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கொள்ளுங்களேன் மிஸ் சொல்லுங்க அந்த லாஸ்ட்டுக்கு முன்னால இருக்குது 2 4 2 7 எதம்மா அந்த இந்த பிரக்கெட்ல இருக்குல்ல லாஸ்ட்டுக்கு முன்னால இருக்குது 3 12 3 ஓ அதுக்கு முன்னால இருக்கு 2 4 சாரி 2 7 7 7 2 7 சரியா 5 நிமிஷம் தானே வரைவு வரைங்க பாப்போம்
ட்ரை பண்ணி வரைப வரைங்க. நான் அழைக்கிறேன். உங்களுக்கு இந்த கோடு ஃபுல்லா விளங்குது தானே? விளங்குது தானே? ஓ மிஸ். சரியா? நான் போட்டுக்கிறேன். ரெண்டு அப்பங்கன்னா 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இങ്ങനെ போடணும். உண்டு சரி 1 2 3 4 இങ്ങനെ போடனா மறை 1 மறை 2 மறை 3 மறை 4. இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்பா, ஃபர்ஸ்ட் இது என்ன கொடுத்து வந்துருந்துச்சு? மறை 3 என்ன வந்துருந்துச்சு? மறை 3 12. 12. அப்ப மறை 3 எங்கன இருக்கு? இங்க இருக்கு என்ன? மறை 3 12 இது சந்திக்கிற புள்ளியில இங்க நான் டாட் வச்சுக்கொள்றேன். சரியா? அடுத்தது என்ன வந்துச்சு? மறை 2 7. 7. மறை 2 7. ஆனா நான் என்ன செய்யறேன்? டாட் வச்சுக்கொள்றேன். அடுத்தது என்ன வந்துச்சு? மறை 1 4. மறை 1 4. அடுத்தது என்ன வந்துச்சு? 0 3. 0 3. அடுத்தது 1 4. 1 4 தானே? 4. ஓகே. அடுத்தது 2 7. 2 7. 2 7 இங்க டாட் வச்சுக்கோ. அடுத்தது 3 12. 3 12. 3 12. இப்ப நீங்க இது செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அழகான ஒரு கர்வ் வரும். நினைச்சீங்கன்னு சொன்னா கர்வ் வரும். இப்படியா வந்துச்சு? ஓ மிஸ். ஓகே. அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் வர்க்கம்னு சொல்லி வந்தா உங்களுக்கு வரைபடம் என்னன்னு வரும்? ஒரு இந்த மாதிரி கர்வ் வரலாம், இல்லாட்டி தலைகீழான ஒரு கர்வ் வரலாம். ஆனா வரும் என்னது? கர்வ். ஓகேயா? அப்ப உங்களுக்கு வர்க்கமூலம் கொடுத்தாலும் நீங்க எப்படி ஸ்லோப் கண்டவே வரைபடங்கள் எழுதுறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வர்க்கமூலம் இல்லாம உங்களுக்கு நார்மல் சமன்பாடு கொடுத்தா என்ன மாதிரி எழுதுறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சப்ஜெக்ட் கிளியரா? இந்த வரைபு வரைஞ்சது கிளியரா? இது யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே.
அப்ப அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க. இந்த வரைவு வந்து ஒரு சின்ன பாடம், அதனால இதோட சேர்த்து நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு. இண்டெக்ஸ். ஓகேயா? பாருங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றது விளங்குதான்னு சொல்லி பாருங்க. கொஞ்சம் நேரம் பாரு. ஒன் மினிட் இருங்க வரேன். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாமா இல்லாட்டி சனிக்கிழமை எக்ஸாம்? சனிக்கிழமை மிஸ். சனிக்கிழமை எக்ஸாம். உங்களுக்கு போஸ்ட்போன் பண்ணலே? இல்ல மிஸ். இதுலயும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்கீங்களா? இங்கிலீஷ் மீடியம் தான் மிஸ். இங்கிலீஷ் மீடியம் தான் எல்லாரும்? எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான் மிஸ். ஓகே. இது நினைக்கிறேன் பழைய சிலபஸ்க்குள்ள இங்கிலீஷ் தமிழ் லெவல் 3யும் லெவல் 4ம் இங்கிலீஷ்ல தமிழ்லையும் செய்யலாம்னு சொல்லி இருந்துச்சு தானே. இப்ப அது ஒரு பேப்பர் தான் இது. இப்ப எனக்கு குரூப்ல போட்டிருந்தாங்க. இந்த பேப்பர் நான் என்னத்துக்கு எடுத்தேன்னு சொன்னா, உங்களுக்கு நான் இப்ப ஷேர் பண்ணிருக்கிறது விளங்குதா? இது உங்களோட அசைன்மெண்ட். ஓகே, இது உங்க அசைன்மெண்ட் பேப்பர். இது உங்களோட அசைன்மெண்ட் பேப்பர். அந்த அசைன்மெண்ட் பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு क्वेश्चन வந்துருந்துச்சு. ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி क्वेश्चन ஒண்ணு வந்துருந்துச்சு. இது பார்க்கத்தான் இவ்வளவு பெரிய क्वेश्चनே ஒளிஞ்சு இது ஒரு சின்ன கேள்வி. அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம் பேப்பர்ல கொஞ்சம் சுட்டிகள் தந்திருப்பாங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த தமிழ் பேப்பர்ல பின்னுக்கு இருக்கு, அதே மாதிரி உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல பின்னுக்கு வரும். சரியா? இங்க பாருங்க, சிம்பிள் பிரைஸ் இண்டெக்ஸ், சிம்பிள் aggregate the price index, weighted aggregate price index, இது fishery price index. இந்த இண்டெக்ஸ்கள், அதாவது இந்த சமன்பாடுகளை பயன்படுத்தி நீங்க அந்த கேட்டிருக்க கேள்விக்குரிய என்ன சமன்பாடு வருமோ அந்த சமன்பாடை வச்சு கொஸ்டினை செய்தீங்கன்னா சரி. அது சிம்பிள் கேள்வி. என்னது, இந்த சமன்பாடுக்கு எந்த சமன்பாடு வரும்ன்றத கரெக்டா பார்த்துட்டு நீங்க அந்த சமன்பாடுக்குரிய இலக்கத்தை போட்டு செய்தீங்கன்னு சொன்னா 25 மார்க்ஸ் ஈஸியா எடுக்கலாம். ஓகேயா? எப்பவுமே வந்து இதுக்குரிய இண்டெக்ஸ் வந்து உங்களோட பேப்பர் பின்னுக்கு இருக்குது, வளமையா கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. சரியா? இந்த பேப்பரை திருப்பி பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களோட பாஸ் பேப்பர்களை திருப்பி பாத்தீங்கன்னு சொன்னா பின்னுக்கு அந்த பேப்பர்ஸ் வளமையா இருக்கிறது. இப்ப இந்த தமிழ் பேப்பர்ல பின்னுக்கு இருந்துச்சு. சரி, அந்த பேப்பர் வேணும்னா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்க குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க. சரி, அந்த குரூப்ல இருக்கிற அந்த பேப்பரை பின்னுக்கு நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? இப்ப இந்த क्वेश्चन பாருங்களேன். இப்ப இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருந்தாங்க? compute the simple price index 2023 for the 4 items taking the 2021 as a base year. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு 2021 பேஸ் இயரா வச்சு 2023 பிரைஸ் இண்டெக்ஸ் எவ்வளவு வரும்ன்றத கண்டுபிடிக்க சொல்லி சொல்றாங்க. அதாவது 4 ஐட்டம்ஸ் தனித்தனியா இந்த 4 ஐட்டம் இப்படி ஒரு சார்ட் கொடுப்பாங்க. இந்த சார்ட்ல 2021, 2022, 2023 கொடுத்திருக்காங்க. 4 ஐட்டம் கொடுத்திருக்காங்க. அடுத்தது என்ன செய்திருக்காங்க? யூனிட் பிரைஸ் கொடுத்திருக்காங்க, குவான்டிட்டி கொடுத்திருக்காங்க. குவான்டிட்டி எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க, யூனிட் பிரைஸ் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப 2021ல 54 யூனிட், குவான்டிட்டி 2010ன்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதுல என்ன செய்திருக்காங்க, 2022ல யூனிட் பிரைஸ் 60,
குவான்டிட்டி பிரைஸ் 246ன்னு கொடுத்திருக்காங்க. 2023ல 70, இதுல 232ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுப்பாங்க. 2021, 2022, 2023, 2024 தரலாம். சரியா? இப்படி சார்ட் கொடுத்து 4 ஐட்டம் ஏபின்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் 4 ஐட்டம்ஸ் கொடுத்திருப்பாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வர்ற கொஸ்டின்ஸ் பாருங்க. Compute the simple price index for the 2023 for the 4 items taking year 2021 as the base year. என்ன சொல்றாங்க? 2021 பேஸ் இயரா வச்சு 2023ல பிரைஸ் சிம்பிள் பிரைஸ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்ன்றத காண சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப அடுத்தது பாருங்க. Compute the single aggregate price index for the 2023 taking year 2021 has a base year. இந்த क्वेश्चनல இருக்க ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, பேஸ் இயர் என்ன சொல்லிருக்காங்கன்றத பார்க்கணும், எந்த இயரை பார்க்க சொல்றாங்கன்றதையும் பார்க்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த क्वेश्चन பாருங்க. இதுலயே உங்களோட அசைன்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா தெரியும் 25 மார்க்ஸ் ஈஸியா எடுக்கலாம். ஒரு சிம்பிள் விஷயம், அந்த அந்த எந்த இண்டெக்ஸ்களை பாவிக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கணும், பேஸ் இயர் அண்ட் எந்த இயரை கேக்குறாங்க, இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க பாத்துக்கொள்ளணும். இன்கேஸ் இப்ப இதுல பாப்போமே, இதுல சொல்றாங்க பேஸ் இயரை 2022, அடுத்த கொஸ்டின்ல 2022 இருக்க சொல்றாங்க. அப்ப நீங்க எதை எடுப்பீங்க? இந்த 2022ல இருக்கிற யூனிட் பிரைஸ பத்தி கேட்டிருந்த பிரைஸையும் குவான்டிட்டியை பத்தி இருந்தா குவான்டிட்டியே எடுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் விளக்கத்தை தான் சொன்னேன். இப்ப நம்ம இதுக்கு சம்பந்தமான ஒரு கொஸ்டினை பார்ப்போம். ஓகே, நீங்க போட்டுக்கொள்ளுங்க ஒரு சார்ட் ஒன்று. ஓகேயா, சார்ட் ஒன்று எழுதி கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்கு போர்ட் விலங்கு தானே? பாருங்க, போர்ட் விலங்கு தானே? போர்ட் விலங்கு தானே? மேடம். ஓகே, இந்த சார்ட் எழுதி கொள்ளுங்க. இங்க போட்டுக்கொள்ளுங்க 2019, இங்க போட்டுக்கொள்ளுங்க 2020, அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க 2021. முதல்ல இந்த சார்ட் எழுதி கொள்ளுங்க. சரியா? இந்த சார்ட்ல 2019ல அதுக்கு கீழே ரெண்டா பிரிச்சு கொள்ளுங்க. முதலாவது போடுங்க யூனிட் பிரைஸ், ரெண்டாவது போடுங்க குவான்டிட்டி. அதே தான் 2020லயும் யூனிட் பிரைஸ், அடுத்தது போடுங்க குவான்டிட்டி. 2021 அதே தான் யூனிட் பிரைஸ், அடுத்தது போடுங்க குவான்டிட்டி. ஓகேயா? போட்டுட்டு ப்ரெடிக்ட் போட்டுக்கொள்ளுங்க. இங்க A B C D Eன்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு போடுங்க. ஏல 2019 யூனிட் பிரைஸ் 450, பிக்கு வந்து பிக்கு போடுங்க 260, பிக்கு போடுங்க 260. சரியா? சிக்கு போடுங்க 350, டிக்கு போடுங்க 250 அண்ட் இக்கு போடுங்க 530. ஓகே, குவான்டிட்டி போடுங்க 95, 60, 75, 110 and 82. சரியா? 2020ல யூனிட் பிரைஸ் போடுங்க 480, 300, 415, 280
and 650. 650. Miss, Sorry? ஓ சொல்லுங்க. சீடர் அந்த யூனிட் பிரைஸ் 2020 விளங்குது இல்ல மிஸ்? இது 480, ஏக்கு 480, 480, 300, 415, 415, டிக்கு 280, ஈக்கு 650. ஓகே மிஸ். ஓகே. குவாண்டிட்டி போடுங்க. 108, 75, அடுத்தது போடுங்க 75, 70, 120 and 95. ஓகே. 21க்கு போடுங்க பேசிய. சாரி, யூனிட் பிரைஸ் போடுங்க 560, 350, அடுத்தது போடுங்க 560, அடுத்தது போடுங்க 350, அடுத்தது போடுங்க 700. குவாண்டிட்டி போடுங்க 130, அடுத்தது போடுங்க 80, அடுத்தது போடுங்க 85, 125, அடுத்தது போடுங்க 115. இந்த சார்ட் எழுதி கொடுங்க தக்கன. ஓகே. இப்ப அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन போட்டுக்கொள்ளுங்க. compute the simple price index for 2021. Compute the simple price index for 2021 for the four items taking, sorry, 4 இல்ல, 1 2 3 4 5, 5 items. For the 5 items taking year 2019 has the base year. Okay. First question போட்டுக்கொள்ளுங்க. Compute the simple price index for the 2021 for the 5 items taking 2019 has the base year. சரியா? இது first question. இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க, இப்ப simple price index உரிய சமன்பாடு உங்க பின்னுக்கு பாருங்க இருக்கும். PN P0 தர 100. இத பாத்தீங்கன்னா இந்த அடையாளம் இருக்கும். இந்த அடையாளத்துக்கான அர்த்தம் என்னது? கூட்டுத்தொகை. முழு இதுலயும் கூட்டுத்தொகையை தான். PN முழு கூட்டுத்தொகைக்கு தான் இது சொல்லுவோம். இப்ப தனியொரு ஐட்டம், இப்ப 4 ஐட்டத்துக்கும் தனித்தனியா அந்த क्वेश्चनல கேட்டிருக்காங்க சிம்பிள் பிரைஸ் இண்டெக்ஸ் எப்படின்னு. அப்ப PN P0 தர 100. சரியா? இந்த P0 சொல்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேஸ் இயர். விளங்கல? பேஸ் இயர். P0 சொல்றது வந்து பேஸ் இயர். P1 சொல்றது கன்சிடர் இயர். என்னது கன்சிடர் பண்றாங்க? அந்த கன்சிடர் இயர். ஓகேயா? இப்ப சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நான் பேஸ் இயர் எத்தனையாவது இயரை சொன்னேன்? 2019 மேம். 2019.
கன்சிடர் பண்ண சொன்ன இயர் என்னது? 2021. 2021 மேம். 2021. இப்ப நான் இதுல பிரைஸ் பத்தி அந்த क्वेश्चनல கேட்டிருந்தேனா குவாண்டிட்டியை பத்தி கேட்டிருந்தேனா? price சிம்பிள் பிரைஸ் இண்டெக்ஸ் பிரைஸ் பத்தி நான் கேட்டிருந்தேன். சரியா? தனித்தனியா பிரைஸ் இண்டெக்ஸ் காண சொல்லியிருக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் போட்டுக்கொள்ளுங்க. ப்ராடக்ட் A. ப்ராடக்ட் Aல பேஸ் இயர் என்னது? 2019. அப்ப 2019ல ப்ராடக்ட் Aல யூனிட் பிரைஸ் எத்தனை? 450 450. அதன் மேல் 2021ல பேஸ் இயர் யூனிட் பிரைஸ் எவ்வளவு? 560. அத தர 100ஆல பெருக்கிறோம். சொல்லுங்க பாப்பா செய்த என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வருது? என்ன ஆன்சர் வருது? 124.44 124.44. அடுத்தது பிக்கு சொல்லுங்க பாப்போம். பில பேஸ் இயர்ல என்ன இது? 260. அதன் மேல் கன்சிடர் பண்ண சொன்ன இயர்ல யூனிட் பிரைஸ் எவ்வளவு? 350 தர 100. சரிங்க, என்ன ஆன்சர் வருது? என்ன வருது? என்ன ஆன்சர் வந்துச்சு? கால்குலேட் பக்கத்துல இல்லை, சொல்லுங்க. 134.61. 134. Yes. அதான் எல்லாருக்கும் வந்துச்சு. yes miss divided by 360 divided by 260 into 100 தானே. அடுத்ததையும் பாருங்க. $188.57 ஓகே. சி இவங்க சொல்ற ஆன்சர் யாருக்காவது பிழையா வந்துச்சுன்னா சொல்லுங்க ஒருக்கா. சி வந்து 350. அதன் மேல் எத்தனை? 560 தர 100. என்ன ஆன்சர் வந்துச்சு சொன்னீங்க? 160. 160. அண்ட் டிக்கு அடுத்தது டிக்குரியது என்ன வரும்? 250. அதன் மேல் 350 தர 100. அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 140. 140. அண்ட் ஓகே. ஈக்கு 530. அதன் மேல் 700 தர 100. என்ன ஆன்சர் வந்துச்சு? 132.0 132.070 ஆன்சர். இந்த ஆன்சர் எல்லாருக்கும் வந்துச்சு. Yes, ma'am. ஓகே. அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन இப்ப விளங்கிச்சா? சிம்பிள் பிரைஸ் இண்டெக்ஸ் தனித்தனியா 4 இதுக்கும் கேட்டிருந்தாங்க. அப்ப அது செய்யற மாதிரி விளங்கிச்சா? Yes, ma'am. ஓகே. இப்ப அடுத்த क्वेश्चन போடுங்க. அடுத்த क्वेश्चन போட்டுக்கொள்ளுங்க. கம்ப்யூட் த இப்ப இதே தான். இப்ப சொல்றேன். அடுத்தது இப்படி கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? கம்ப்யூட் த சிம்பிள்
குவான்டிட்டி இன்டெக்ஸ். குவான்டிட்டி இன்டெக்ஸ்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? இந்த P சொல்றது வந்து Q-ஆ மாறும். இந்த P சொல்றது என்னது? Q-ஆ மாறும். அப்ப ஏக்கு சொல்லுங்க பாப்போம். இப்ப குவான்டிட்டி இன்டெக்ஸ்னு கேட்டிருந்தா நீங்க என்ன செய்வீங்க? ஏக்குரிய குவான்டிட்டி பேஸ் இயர் என்னது? 2019. 19 எவ்வளவு? 95. 21ல எவ்வளவு? 130 தர 100. குவான்டிட்டி இன்டெக்ஸ்னு கேட்டா, சிம்பிள் குவான்டிட்டி இன்டெக்ஸ்னு கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? குவான்டிட்டி சம்பந்தமா கேட்டிருந்தா குவான்டிட்டி சம்பந்தமானதை போட்டு கண்டீங்கன்னா சரி. ஓகே. செகண்ட் क्वेश्चन போடுங்க. Compute the simple aggregate price index for 2020 taking year 2019 has the base year. மேம் Oh yeah. क्वेश्चन திருப்பி சொல்லிடுமா மேம்? Okay. Compute the simple aggregate price index for 2020 taking year 2019 has the base year. Has the base year. இப்போ பிரைஸ்னு சொன்னனால இந்த பிரைஸுக்குரியதை போட்டு பார்த்தோம். குவான்டிட்டின்னு சொன்னா என்ன செய்ய சொன்னேன்? குவான்டிட்டி இதை போட்டு பார்க்க சொன்னேன். இப்போ சிம்பிள் அக்ரிகேட் பிரைஸ் இண்டெக்ஸ்னு சொன்னா நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்லை. அது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா one minute. சரி, இதுல எனக்கு முதல்ல சொல்லுங்க பாப்பா, எனக்கு எதை கணக்கு இது பண்ண சொல்லிருக்காங்க? பேஸ் இயர் என்னது? இது Base கணக்குல year என்ன 2019. 2019 மேம். ஓகே. அப்ப நான் அடுத்தது கம்ப்யூட் இயர் 2020. 20. இந்த கணக்குல நான் 2021 கொடுத்தேன், 20 கொடுத்தேன், 20 கொடுத்தேன். அப்ப இந்த விஷயம், இந்த கணக்குல குழப்புற விஷயம் என்னன்னா, இப்படி இயர்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இந்த விஷயத்தை இந்த இயரை பேஸா கொண்டு இதை செய்ய சொல்லுவாங்க, இந்த இயரை பேஸா கொண்டு இதை செய்ய சொல்லுவாங்க. அப்ப எந்த இயர்ல செய்ய சொல்றாங்கன்றத கவனிச்சுக்கிட்டாலே போதும். ஓகேயா? இப்ப சிம்பிள் அக்ரிகேட் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல, கூட்டுத்தொகை. ஓகேயா? இப்ப சொல்லுங்க. TN P0 தர 100. இப்ப பேஸ் இயர் எது சொல்லிருக்கேன்? 2019. இப்ப 19ல உள்ள ப்ராடக்ட் ஃபுல், இப்ப சிம்பிள் அக்ரிகேட் சொல்றது இது ஃபுல்லா ப்ராடக்ட் ஃபுல்லா இருக்கிறதுல கூட்டுத்தொகையை தான் சொல்றாங்க. அப்ப முதலாவது என்னது? 450 பிளஸ் 260 பிளஸ் 350 பிளஸ் அடுத்தது 250. சாரி, இது கீழே வரும், பேசியே தானே. 450 பிளஸ் அடுத்தது 260 பிளஸ் அடுத்தது 350 பிளஸ் அடுத்தது 250 பிளஸ் அடுத்தது 530. இது அவ்வளத்தையும் கூட்டிட்டு அதை பிரிக்கிறோம். இதால வந்து இது 2020 தானே சொல்லிருந்துச்சு, 2020 அதே தான். 450 480 300 415 280 680. இது அவ்வளத்தையும் கூட்டி இதால பிரிக்கிறேன். சிம்பிள் அக்ரிகேட் சொல்றது. இப்ப பிரிச்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. பிரிச்சா என்ன ஆன்சர் வருது?
115.49. ஓகே 115 பாயிண்ட்னு சொல்லி உங்களுக்கு வரும். கிளியரா? ஓகே இப்போ எனக்கு போடுங்க பாப்போம் குவாண்டிட்டிக்கு. சிம்பிள் அக்ரிகேட் ஃபார் த குவாண்டிட்டிக்கு போடுங்க வந்து பேஸ் இயர் போடுங்க வந்து 2019 அண்ட் கம்ப்யூட் இயர் போடுங்க வந்து Miss, 2021. answer என்ன miss? 115 ஆ? 115 ஆ? 115.48. ரைட் அந்த ஆன்சர் வரும். ஓகே தேர்ட் क्वेश्चन போடுங்க சிம்பிள் அக்ரிகேட் காணுங்க வந்து பேஸ் இயர் போடுங்க 2019 கன்சிடர் இயர் போடுங்க 2021 குவாண்டிட்டிக்கு. compute the simple aggregate quantity index for question வேணா எழுதிக்கொள்ளுங்க. compute the simple aggregate quantity index for 2021 taking year 2019 base year 2019 base year. சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது. Ma'am, question கொஞ்சம் திருப்பி சொல்லிருமா? compute the simple aggregate quantity index for 2021 taking year 2019 base year. ஓகே சொல்லுங்க பாப்பா எனக்கு என்ன ஆன்சர் வருது. நூத்தி இவ்வளவு ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. மேல மேல கூட்டினா 536 வந்துச்சு. 35 கீழே 422. 422 100 என்ன ஆன்சர் வரும். 126.77. ஓகே 126.77. அப்ப சிம்பிள் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பிரைஸ வச்சும் கேட்பாங்க குவாண்டிட்டி வச்சும் கேட்பாங்க. பிரைஸ கேக்குறாங்களா குவாண்டிட்டியை கேக்குறாங்களான்னு முதல்ல பார்க்கணும். அப்புறம் பேஸ் இயர் எதை சொல்றாங்க. இப்ப பேஸ் இயர் நான் இப்ப எல்லாத்தையும் 2019 சொன்னேன். ஆனா உங்களுக்கு 2020 பேஸ் இயரா வச்சு 2021 கொஸ்டினும் கேட்கலாம். சரியா? பேஸ் இயர் என்னத்த சொல்றாங்க கம்ப்யூட் இயர் என்னத்த சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கணும். சிம்பிள் பிரைஸ் இண்டெக்ஸ்னு சொன்னா தனித்தனி ப்ராடக்ட் கேக்குறாங்க. அப்ப தனித்தனி ப்ராடக்ட கண்டு காட்டணும். அக்ரிகேட் சொன்னது என்னது ஃபுல்லா கூட்டி கணக்கா காணணும். யூனிட் பிரைஸ்னா யூனிட் பிரைஸ் காணணும். குவாண்டிட்டினா குவாண்டிட்டிக்கு காணணும். கிளியரா? எஸ் மிஸ். யாருக்காவது அதுல டவுட் இருக்கா? இல்ல தானே? ஓகே அப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு கிராஃப் வரைகிறது எப்படின்றது சொல்லி கொடுத்திருக்கேன். சரியா? அது இல்லாம இண்டெக்ஸ்ல சிம்பிள் இண்டெக்ஸ் பிரைஸ் இண்டெக்ஸும் குவாண்டிட்டி இண்டெக்ஸும் அக்ரிகேட் குவாண்டிட்டி இண்டெக்ஸும் பிரைஸ் இண்டெக்ஸும் என்ன மாதிரி வரும்ன்றத நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப முடிஞ்சா நான் நாளைக்கு இதுல ஃபிஷரி இண்டெக்ஸும் மத்த இண்டெக்ஸ் ரெண்டையும் போட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கணக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சோ அப்ப எனக்கு இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். நாளைக்கு ஏலாட்டி
செவ்வாய்க்கிழமை போடுற உங்களோட கிளாஸுக்கு முதல்ல நான் இது திரும்பி நான் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு அது செமினார் கிளாஸ் மாதிரி தான் போகும். அதாவது இவ்வளவு நாள் நான் படிப்பிச்ச உங்களுக்கு வந்த சப்ஜெக்ட ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து முழு முழு செமினார் மாதிரி செமினார் கிளாஸ் ஒன்று கொடுக்குறேன். அப்ப உங்களுக்கு நான் விட்டதுகள் ஏதாவது சப்ஜெக்ட் படிக்காம இருந்தா எல்லாமே வந்து அதுல கவர் ஆகும். செவ்வாய் மட்டும் இல்ல, செவ்வாவும் வியாழனும் போடுறேன். அப்ப 2 நாள் உங்களுக்கு கவர் ஆகும். சனிக்கிழமை தானே உங்களுக்கு எக்ஸாம். ஓகே, இப்ப உங்க Yes, miss. கையில சொல்லுங்க. உங்க கையில வந்து 2 பேப்பர் இருக்கு. அதாவது நீங்க அசைன்மெண்ட்டுக்கு செய்த 2 பேப்பர் இருக்கு. என்ன அந்த 2 பேப்பர் இப்ப உங்களை ட்ரை பண்ண முடியுமா முடியாதா? ஆன்சர்ஸும் கையில இருக்கு, வீடியோஸும் இருக்கு கையில. உங்களால செய்து பார்க்க முடியுமா முடியாதா? அந்த 2 பேப்பரையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அது இல்லாம நான் இன்னொரு பேப்பர் கொண்டு வரேன். அப்ப அது செமினார் மாதிரி எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிக்கிட்டு போவேன். அப்ப உங்களுக்கு அது செவ்வாய்க்கிழமை இருக்கும், வியாழக்கிழமையும் இருக்கும். ஓகேயா? அதை தவிர்த்து உங்களுக்கு அது ஒரு ஏதாவது ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் இருந்தா நல்லா இருக்குமே. நான் பாக்குறேன். எல்லாமே ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் கணக்குகள் தான் எடுப்பேன். நானா எந்த கணக்குக்குமே உருவாக்க மாட்டேன். எல்லாமே உங்களோட ஃபைனல், இது கூட உங்களோட ஒரு ஃபைனல் எக்ஸாம்ல இருக்க ஒரு பேப்பர் கணக்கு தான். ஓகேயா? நான் அந்த ஓகே மேம், பேப்பர் தேங்க்ஸ். ஓகே, நான் அந்த பேப்பர்கள் எடுத்து வைக்கிறேன். உங்க கையில இருக்க அந்த 2 பேப்பரையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு இருக்கும். இன் கேஸ் என்னால நாளைக்கு முடிஞ்சிச்சுன்னு சொன்னா நாளைக்கு நான் ஒரு கிளாஸ் போட்டு இதுல பேலன்ஸை முடிச்சுட்டு போவேன். இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை இதை தொடங்கிட்டு அதை முடிச்சுட்டு தான் கிளாஸுக்கு நான் வருவேன். ஓகே தானே? ஓகே மேம். Okay, miss. ஓகே, எல்லாம் நாளைக்கு நான் இதையும் முடிச்சிட்டு உங்களுக்கு அந்த மீன் மூட் அதுகள் காண்ற விஷயத்தை நான் சொல்லி தரேன். அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதோட மத்த கிளாஸ் தொடரும். நாளைக்கு காலையில நான் அதை இன்ஃபார்ம் பண்றேன். மிஸ், Okay, சொல்லுங்க. miss. இன்னைக்கு நாங்க பார்த்தது வந்து கெட் எக்ஸாம், அந்த எங்களுக்கு அந்த சொல்லுங்க. அசைன்மென்ட் பேப்பர்ஸா? அசைன்மெண்ட் பர்பஸ் இல்ல, உங்களுக்கு அந்த கொஸ்டினை காட்டுறதுக்காக இந்த அசைன்மெண்ட் கேள்வி நான் உங்களுக்கு காட்டுனேன். உங்களோட எக்ஸாம் பேப்பருக்கு அந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று வரும். உங்களோட அசைன்மெண்ட்ல Okay, miss, பாருங்க okay. இது இருக்குது. அப்ப உங்களுக்கு இப்ப உங்களுக்கு தனியா அந்த அசைன்மெண்ட் ஆன்சரை செய்து பார்க்கலாம். சிம்பிள் இண்டெக்ஸ் காண்ற மாதிரி, அக்ரிகேட் காண்ற மாதிரி பாருங்க. முதல் 4 கேள்வி அது சம்பந்தமானது தான் கேட்டிருக்குது. அப்ப 2லயும் அது செய்து பாருங்க. ஓகே மிஸ், ஓகே. ஓகே ஓகே ஓகே, அப்ப தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்.